வணக்கம். எம்ஜிஆர் குழந்தைகளிடத்தில் எவ்வளவு அன்புள்ளவர். அதாவது குழந்தைகள்னா சின்ன பிள்ளைய தானே, சும்மா கடை பேசாம இரு, உனக்கு என்ன தெரியும், கம்மன் இரு, வாயமுடு, இப்படியெல்லாம் நினைக்காம அந்த பிள்ளைகளுக்கான ஒரு தேவைகளை தன்னுடைய சிறுவயது அனுபவத்திலிருந்து நினைத்து பார்த்து நிறைவேற்றி வைத்தல். அதற்கு பிறகு அவங்களுக்கு எது நன்மை, எது எதிர்காலத்திற்கு உகந்தது என்பதை செய்து தருதல். அவங்க யாரும் கேட்கவே வேண்டாம், இவரே செய்து தருவார். அந்த மாதிரி சிறுவர்களிடத்திலும் அவர் மிகுந்த அன்புள்ளவராக இருந்திருக்கிறார். அது யாரும் கேட்காமலே ஒரு உதவி செய்வார். அதுதான் அவர்கிட்ட உள்ள ஒரு பெஸ்ட் திங். ஒரு தடவை அவர் காரில் போய்கிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய பிளைமவுத் காரில் போகிறார். அப்போ அந்த கோடம்பாக்கத்துக்கிட்ட அப்போ அந்த ரயில்வே பாலம் இருக்கும். அப்போ காரை நிப்பாட்டிடுவாங்க. ட்ரெயின் போன பிறகு தான் அந்த ரோட்டில் அனுமதிப்பாங்க. அப்போ கார் நிற்கும் போது ரயில்வே லைனில் கேட்டில் ஒரு சின்ன பையன் சுற்றி சுற்றி இந்த காரை பார்க்குறேன். ஏய், இங்கே பாடுறா, ஒத்த ஆளுக்கு எவ்வளோ பெரிய கார்னு, ஒரு ஆளுக்கு இவ்வளோ பெரிய கார் தேவையாடா அப்படின்றேன். எம்ஜிஆருக்கு அது சுருக்குன்னு தைக்குது. இது அதாவது அதுதான் எம்ஜிஆருடைய அந்த சென்சிட்டிவிட்டி. இதே மாதிரி அவன் மற்றவங்க கார்லேயும் எல்லாருமே அப்போ பிளைமவுத் கார் தான் வச்சுருந்தாங்க. சினிமாக்காரங்க எல்லாரும் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் பிளைமவுத்தில் தான் போவாங்க. அவங்க இந்த பசங்க மற்றவங்கள பார்த்து இதே சொல்லியிருக்கலாம். ஆனால் எம்ஜிஆருக்கு தான் அது உரைக்குது. அதிலிருந்து அவர் பெரிய காரில் போகிறதில்ல, அம்பாஸ்டர் காரில் தான் போவார். அவரால் முடிஞ்சது. இதுக்காக அவர் நடந்தோ இதுலேயோ ஆட்டோவிலையோ ஸ்கூட்டர்லேயோ போக முடியாது. அவருக்குன்னு ஒரு கார் தேவை. அது பெரிய காராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது சிறுவர்கள் மனசில் அந்த பையன் என்ன சொல்கிறான், கார் வேண்டான்னு சொல்ல, இவ்வளோ பெரிய கார் தேவையான்றான். அதை கரெக்டாக அவர் புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து அவர் ஒரு சின்ன காரில் எப்போ இதுக்கு போனாலும் அவர் தனிப்பட்ட முறையில் எங்கேயும் போகும்போது, ஷூட்டிங்க்கோ வெளியவோ வெளியூருக்கோ போகும்போது அம்பாசிடர் தான். இன்னொரு தடவை என்ன நடக்குதுன்னா, அவர் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன், ஒரு பொம்பளை பிள்ளை, அதை தங்கச்சி ஏதோ சைக்கிளில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்தவன் ஒரு இடத்துல மேடாக இருக்குது, இறங்குன்னு சொல்லி பாப்பா வண்டியை தள்ளுன்னு தள்ளிக்கிட்டு வர்றான். இவர் அதை பார்த்துக்கிட்டு இங்கே வான்னு கூப்பிட்றாரு. எங்கே போகிறீங்க ரெண்டு பேரும் அப்படின்ட்டு அதுவே ஏதோ சொல்கிறான். அந்த பொம்பளை பிள்ளையை பார்க்குறாரு. அவருக்கு பார்த்த ஞாபகம் இருக்குது. எங்கன்னா அவர் படத்தில் கோரஸ் பாடுறதுக்கு அந்த பாப்பா வந்திருக்கு. நீ இந்த படத்தில் கோரஸ் பாடுனே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், நீ போய் கர்நாடக சங்கீதம் படி, உன் வாய்ஸ் நல்லா இருந்துச்சு, நான் உன்னை கவனித்தேன், நீ கர்நாடக சங்கீதம் படித்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு சிங்கராவா, உனக்கு நல்ல திறமைகள் இருக்குது, அதை நீ வளர்த்துக்கிறணும் அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்பா என்னை பார்க்க சொல்லுங்க.